ரொம்ப ஃபேமஸான பெல்ஜியன் வாஃபிள் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒன்று ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டோம்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வாஃபிள் மேக்கரில் இதை ஊற்றி எடுத்துக்கணும். வாஃபிள் மேக்கர் இல்லை அப்படின்னா நம்ம தோசைக்கல்லையே பேன் கேக் மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. நமக்கு வந்து அந்த டிசைன் தான் நமக்கு மாறும். மற்றபடி எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இருக்க டீனேஜர்ஸு, காலேஜ் போகிறவங்க எல்லாருக்குமே இதை ஸ்டைலாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளுக்கு ஒன்று சாப்பிடலாம் அந்தளவுக்கு. இது வந்து சின்ன வாஃபிள் மேக்கர். கடையிலெல்லாம் கிடைக்கிறது வந்து பெருசாக இருக்கும். அதில் வந்து சைஸும் பெருசாக இருக்கும். நமக்கு அந்த வாஃபிளும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்று சாப்பிட்றலாம் நல்லா. அதில் சாஸ் நிறைய ஊற்றி தருவாங்க. நான் வந்து இன்றைக்கி பீனட் பட்டரும் சாக்லேட் சாஸும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடையில் வாங்கும்போது சாஸ் நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பட்டரோ ஆயிலோ நம்ம இஷ்டம் தான். தடவுறதுனா கூட அதை தடவி வச்சு நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது வந்து ஒரு மேக்கருக்கு ஏற்ற மாதிரி தான் இது வேகிற டைமிங்கும் மாறும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டைமில் ஒன்று சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. உலக அளவில் ஃபேமஸான இந்த பெல்ஜியன் வாஃபிள் வீட்டிலே நானும் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே தோசைக்கல்ல பேன் கேக் மாதிரி கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கடையிலெல்லாம் நல்ல விலை நிறைய அதிகமாக இருக்கும். வீட்டிலனா ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டோம்னா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்குது இது.